ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எஸ் ப்ரோ. ஓகே, குட் மார்னிங். இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சோர்ஸில் காம்பனன்ட்ஸு ஆக்ஷன் ரிவ்யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ எம்ப்ளாயில் இத்தனை ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஆடு, எடிட்டு, லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சு இது மட்டும்தான் கிளிக் பண்ணுவோம், அதுக்கு அலர்ட் வர மாதிரி வச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடிட் பேஜ் எடிட்டை கிளிக் பண்ணால் எடிட்டோட பேஜுக்கு போகணும். இங்கே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கணும். எதுக்காக அப்படின்னா புதுசாக எம்ப்ளாயிஸை ஆட் பண்ணுறது. ரீசெண்ட் எம்ப்ளாய்க்கு பதிலாக என்ன செய்யலாம் எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்கு கீழே ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணிவிட்டு எங்கள் ரியாக்ட் பட்டன் காம்பனன்ட்ஸில் பட்டன் எடுத்து பட்டன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆடு மட்டும் ஆட் அப்படின்னு ஒன்று வைக்கணும். ஓகேவா, ஆடுன்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. டிசைன் வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இப்போ ஆடை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் போகணும், எடிட்டை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் போகணும். ஓகே, இப்போ ஆட் அப்படின்னும் போது எம்ப்ளாயில் இப்படி அப்படின்னு வரப்போம். எடிட்டுக்கு எடிட்டு /நம்பர் அப்படின்னு வரும். ரீசன் என்ன அப்படின்னா எம்ப்ளாயில் ஆடு, எம்ப்ளாயில் எடிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு 2 URL கிரியேட் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து ஏஹெச்எஃப்பாக இருந்தால் தான், லைக் லிங்க் 2ஆக இருந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ லிங்க் 2 போட்டு லிங்க் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா என்ன மீனிங்? டிஃபைன் பண்ண மேல ஒன்று லிங்கை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ லே அவுட்டில் சைட் பாரில் இங்கே இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். லிஸ்ட் எம்ப்ளாயில் எல்லாமே பேக்கேஜ் தான். ஸோ இதை நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இதை கிளிக் பண்ணால் எனக்கு எம்ப்ளாயில் என்ன இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்படின்னு இருக்கேன். எம்ப்ளாயில் ஆடுக்கு போகும். இப்போ எம்ப்ளாயில் ஆடுக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து index.jsல நம்ம சொல்லிடுவோம். எங்கே app.jsல ஆடுக்கு எந்த பேஜ் போகணும் அப்படின்னா பேஜை கிரியேட் பண்ணலையா? சரி, ஓகே, ஒரு பேஜை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு கலர் பண்ண மாதிரி இல்லையா ஃபார்ம்ஸ் எங்கே சர்ச் இருக்கு. இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரோ. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஓகே, ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்க வேண்டியதான். போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜை நம்ம இப்போ ரீடைரக்ட் பண்ணிவிட்டு தேவையான ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேவையான ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இம்போர்ட்டு ஆட் எம்ப்ளாயி காம்பனன்ட்ஸில் எம்ப்ளாயில் ஆட் எம்ப்ளாயி. ஸோ எனக்கு எப்போ எம்ப்ளாயி ஆடுன்னு வருதோ இந்த காம்பனண்ட்டு கால் பண்ணும். நாகு ப்ரோ இப்போ கேட்குதா?
கேக்குது ப்ரோ. ஓகே. இப்போ போயிட்டு என்னது இது? வந்துச்சு. ஓகேங்களா? லிஸ்ட்டில் ஆடுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பேஜுக்கு வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது யாராவது இதை ப்ராப்ளமா? கரெக்டாக தான் வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு செக் மீ அவுட்னு இருக்குது. ஓகேவா? இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து ஃபீல்டை மாற்றும். நம்ம ஏதாவது ஒரு ஏபிஐ வந்து எடுத்து வச்சுப்போம். ஏபிஐ இதுல ஏதோ ஒரு ஏபிஐ நல்லா இருந்துச்சு. ரேண்டம் யூசர் இவன் வேணாம். ரெக்வஸ்ட்டும் ஒன்று ஏதோ ஒன்று வந்துச்சு. எதுவும் தெரியல. ரெக்ரெஸ் யூஸ் பண்ண ப்ரோ. அதுதான் வர மாட்டேன் தலைவர். அதை வந்துச்சு. ரெக்ரெஸ் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆகுது. இந்த இது ஓகே. இதை எடுத்து குரூப்ல ஃபைண்ட் பண்ணிருப்பா. இது அடிக்கடி மறந்து போயிடுது. ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே. இதில் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்றது அது சொல்லுது. நேம், ஜாப். ஓகேங்களா? கிரியேட் பண்ணுறதுக்கு நேம், ஜாப் அப்படின்ற 2 ஃபீல்டு தேவை. ஓகே. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் எம்ப்ளாயில் நேம், ஜாப், டெக்ஸ்ட். ஜாப் டெக்ஸ்ட் தான். ஓகே. ஸோ இதையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டெய்னரில் போட்டுக்கலாம். எங்கடா அது கண்டெய்னரு? இதோ இருக்கு. இந்த கண்டெய்னரை காப்பி பண்ணிட்டு ஆனா எதுக்காக நான் கண்டெய்னரு மறந்து போச்சா? இல்லண்ணா, இதுல மேல போட்டிருக்கீங்க, இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக கேட்டேனா. கண்டெய்னர் எதுக்காக யூஸ் ஆகும்? பூட்ஸ்ட்ராப்ல கண்டெய்னர்னா சென்டரா நடுவா வர்றதுக்கு. அப்போ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல அந்த காம்போனன்ட்டை நீ இம்போர்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணுறது. இன்னைக்கு மார்னிங் நடத்துனத பார்த்தியா? ஹலோ. ஓகே. ஸோ ஆட் எம்ப்ளாய்க்கு 2 விஷயம் போட்டாச்சு. இது வந்து ஃபவுண்ட் டெக்ஸ்ட், இதெல்லாம் தேவை கிடையாது. நேமு, ஜாப்னு கேட்குது. ஸோ என்டர் நேமு, என்டர் ஜாப். ஓகே. இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு கேட்ச். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நம்ம இதுக்கான வேலிடேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம எம்ப்ளாய்க்கு போய்ட்டு எடிட் எம்ப்ளாயை கிளிக் பண்ணால் எடிட்டுக்கு பேஜ் போகணும். ஓகேவா? நார்மலி எடிட்டுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆடுக்கு அது தேவை கிடையாது. எடிட்டுக்கு ஒரு விஷயம் மஸ்ட்டாக தேவை. என்ன தேவை? ஆட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு யூசர் ஆட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணுறதுக்கு
ஐடியா யார் அது? கிருஷ்ணா. சூப்பர். எடிட்டுக்கு அந்த யூசரோட ஐடி வந்து மஸ்ட். ஓகேவா? அப்போ நம்ம லிஸ்ட் எம்ப்ளாயில் என்ன செய்யணும் அப்படின்னா இதை தூக்கி வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோ. லிஸ்ட் எம்ப்ளாயில் எடிட்டில் இதையுமே லிங்காக தான் போடணும். எங்கே அது? ஸோ ஆல்ரெடி இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு எடிட்டுக்கு அதுவும் ப்ரைமரி தான், அதனால் ஸோ எடிட்டு அதனுடைய ஐடி. நான் இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கண்டென்ட்டுமே நமக்கு என்னவா வரணும் அப்படின்னா ஸ்டேட் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா இங்கே டைனமிக்காக வரணும். இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் டூவில் எடிட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டு 1ன்னு வருதா? ஸோ இப்போ அதே மாதிரி app.jsல ஒரு பேஜை கிரியேட் பண்ணிடும். ஆட் எம்ப்ளாயை காப்பி பண்ணிக்கிறேன், அதை எடிட் எம்ப்ளாயில பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நேமை மட்டும் எடிட் எம்ப்ளாயி அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ திரும்பவும் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டிசைன் தான் போகுது, அதெல்லாம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. 1 2. ஓகே. இப்போ இதுக்கு ஒரு கேப்ஷன் மாதிரி ஒன்று வச்சிடலாம். பிரெட்கம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பிரெட்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் அண்ணா. என்ன பண்ணாது? பிரெட் க்ரம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ள போட்டு வைப்பாங்கண்ணா. பிரெட் இது மாதிரி அப்படியே சொன்னாங்க. லேயர் லேயரா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ள போட்டு வைக்கிறதுண்ணா. அடிச்சு கொன்னுடுவேன். ஓகே. பிரெட்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரூட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி அப்படின்னா பிரெட்கம் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இந்த எம்ப்ளாயை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரெட்கம் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா ரூட், எந்த ரூட் மூலியமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடும். நீங்கள் போயிட்டு இங்கே இப்போ ஒரு 4-5 பேஜ் இருக்கவே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி பிரெட்கம்னு ஒன்று இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ பிரெட்கம்மை காப்பி பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயின்னு சொன்னால ஓகே இங்கே வச்சிடுறேன். எல்லா இதுக்குமே இது வந்துகிட்டே இருக்கும். ஹோம்க்கு இது எடிட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது எடிட் எம்ப்ளாயி. நீங்கள் எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த பேஜுக்கு போகணும். ஹோம்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ மார்னிங் நம்ம பண்ணது இது எல்லாமே இது எப்படி வரும் அப்படின்னா பிரெட்கம் அப்படின்றது ரூட்டு. ஹோம் பேஜுக்கு போகணும்னா இப்படி ஷார்ட்கட்டாக இருக்கும், டக்கு 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 டக்குன்னு ஈஸியாக போகிறதுக்கு இது இதுவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு இது பிரெட்கம் ஐட்டம் அப்படி இப்படின்னு வருது. நான் என்ன செய்ய போகிறேன்னா லிங்க் டூ யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அது அங்கே ரீடைரக்ட் ஆகும். ஸோ எடிட் எம்ப்ளாயில் போட்டிருக்கோமா? ஸோ இதை எடுத்து இப்படி போட்டுட்டு பிரெட்கம் ஐட்டம்
அரே சைத்தான். இப்படி நான் போடுறேன். போட்டுட்டு ஹோம் பிரெட் கம்மை நான் இதுக்குள்ளார போட்டு வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஆனா பேஜினேஷன்ன்றதுக்கு தான் பிரெட் கிரம்மாண்ணா? பேஜினேஷன் இல்ல வேறடா, வேறயா? அது வேற. ஓகே அண்ணா. லிங்க் இஸ் நாட் டிஃபரெண்டா. இதுதான் பிரெட் கம். பிரெட் கம் அப்படின்னா இப்போ இந்த எடிட் நான் கொடுக்குறேன். இந்த எடிட் நம்ம எந்தெந்த இதில் வந்திருப்போம் அப்படின்னா ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு வந்திருப்போம். கரண்ட்டாக இருக்கிறது இது. ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணேன். ஆனால் அதோ தான் டேஷ்போர்டு எனக்கு இதை கிளிக் பண்ணால் வந்துருமே. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது 2 மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வரும். இன்னைக்கு மார்னிங் நம்ம ஒரு சைட் பார் அட்மின் பார்த்தோம்னா ஒரு சார்ட்டெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எல்லா அப்ளிகேஷனுமே இந்த பிரெட் காம்னா வச்சுருப்பாங்க. ஸோ இதை இப்படி பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டாக டக்குன்னு உள்ளார போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக விற்கிறது அந்த பிரெட் கம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரெட் கம்மோட டேக்கை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லிங்க் டேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட்டுன்னு இருக்கா, இந்த எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் ஜேஎஸில் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ இது பக்காவாக ஒர்க் ஆகணும். ஹெச்எஃப் போட்டுருக்கு, அதே ரிமூவ் பண்ணிடு. இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட்டு ஆடு கொடுத்தா அது இதுக்கு போகும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, ஆடுக்கும் ஒன்று போட்டு விட்ருங்க. ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லணும்னு நினைக்கும் தான் இது இல்லை அது இல்லை அது. ஆடு எம்ப்ளாயி லிஸ்ட்டு, ஆடு ஹோமுக்கு திரும்ப. ஓகே, டக்கு 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 டக்குன்னு வேலையும் முடிஞ்சு விடும். இது ஆடு எம்ப்ளாயி அப்பாடா. ஓகேங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்த ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ்க்கு இது தான் வேணும். ஓகே, ஒரு ஆட் பண்ணியாச்சு, ஒரு எடிட்டு, ஒரு டெலிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்அப்பு. ஓகே கொடுத்தா இந்த ரெக்கார்ட் ரிமூவ் ஆகும். இதெல்லாம் இன் ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பேஜினேஷன் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகே, பேஜினேஷன் எங்கே, அதையும் நான் ஒரு இது பேஜினேஷன் லிஸ்ட் எம்ப்ளாயில் பேஜினேஷன் இதை போட்டுட்டு இந்த கோடை காப்பி பண்ணி டேபிளுக்கு அப்புறமா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வரும். இது என்னன்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பேஜினேஷன் ஐட்டம். இப்படி வைப்பாங்க. 1 2 3. ஓகே ஓகே, இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 ரெக்கார்டு காட்டுவாங்க. நெக்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த 6 ரெக்கார்டு காட்டுவாங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணும்போது அடுத்த 6 ரெக்கார்டு காட்டுவாங்க. சரியா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்மளுடைய டேட்டா பேஸில் இனிஷியலாக ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரெக்கார்டு இருக்குது. அந்த 10,000 ரெக்கார்டும் நம்ம கோடிங் எழுதுவோம். என்ன கோடிங் எழுதுனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸ் வேர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னு சொன்னால் 10,000 யூசர் இருந்தானா 10,000 யூசரும் ஓடி வந்து இங்கே உட்காந்துரும். வருமானு கேட்டால் வரும். எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, லோடு சுற்றிக்கிட்டே இருக்கும். ரீசன் என்னென்னா 10,000 ரெக்கார்டு எடுக்கணும். 10,000 ரெக்கார்டுக்கு அது சுற்றிட்டு இருக்கும். இல்லை நான் சர்வர் நான் பெருசாக வாங்குவேன், நீ என்னதான் பெரிய சர்வர் வாங்கினாலும் ஓகேங்களா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ 1,00,000 ரெக்கார்டு, இப்போ 2,00,000 ரெக்கார்டு. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேஜஸ் இருக்கும், அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். அவ்வளோ வீடியோஸையும் நீங்கள் மொபைலில் அட் அ டைமில் பார்க்குற உங்களுக்கு அதனுடைய ஆப்டிமைசேஷன்னா எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மினிமம் அந்த பேஜில் மூணு தான் தெரியும். மினிமம் 3 தான் தெரியும். அவன் கோடிக்கணக்கான வீடியோ வச்சுருப்பான். கோடிக்கணக்கான வீடியோவும் ஒரே டைமில் எடுத்துன்னு வந்து கொடுப்பான். ஆனால் கிடையாது. அப்போ என்ன செய்வான் அப்படின்னா ஃபஸ்ட்டு உன் பேஜ் வருது அப்படின்னா இது ஹை லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேஜினேஷன்ன்றது மஸ்ட்டு. அதில் 2 விதம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து 3 நீ பார்க்காத வீடியோஸை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஒன்று நீ பார்க்காதது இல்லை ஒன்று டேக் பண்ணது அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கல்ல, ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொரு ஏபிஐ கால் ஹிட் அடிப்பாங்க. அந்த ஸ்க்ரோல் பண்ணுறது தான் இந்த பேஜினேஷன். 2 நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களே அதுதான் இன்னொன்று. இப்போ என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு காமிச்சாச்சு, அடுத்த 3 ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து காட்டும். அடுத்த 3 ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து காட்டும். ஸோ இதுதான் சர்வர் சைடு பேஜினேஷன் சொல்லுவாங்க. சர்வர் சைடு பேஜினேஷன் அப்படின்றது என்னன்னா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ண 6 ரெக்கார்டாக எடுத்துன்னு வந்து இங்கே பைண்ட் பண்ணும். இப்போ ஒரு 600 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா 100 கிட்டே இது வந்துடும். ஓகேங்களா. 100னா இங்கே 5 தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ண 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா. போகும்போது ஒரு செட்டுக்கு 6 ரெக்கார்டை எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் பெட்டர் ஆப்டிமைசேஷன் மெத்தட். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் எடுத்த உடனே 6 ரெக்கார்டை கால் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கிளைண்ட் சைடு ரெண்டரிங் சொல்லுவாங்க, கிளைண்ட் சைடு பேஜினேஷன் சொல்லுவாங்க. எடுத்த உடனே 600 ரெக்கார்டை வாங்கி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, அது வேஸ்ட். அது எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பேஜினேஷன் அப்படின்னு சொன்னாலே சர்வர் சைடு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 ரெக்கார்டு மட்டும்தான் காட்டணும். நீ கோடி ரெக்கார்டு வச்சுருந்தாலும் சரி, 6 ரெக்கார்டு வச்சுருந்தாலும் சரி. ஓகேங்களா. உங்களுக்கு டைம் என்னென்னா ஒரே டைம் தான். ஃபஸ்ட்டு 6 ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து காட்ட போகிறேன். ஓகேவா. 6 ரெக்கார்டு மட்டும்தான். அடுத்தது இதை நீ கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஏபிஐ கால் போகும். ஃபஸ்ட்டு 6 ரெக்கார்டு பார்த்தாச்சு, செகண்ட் செட் ஆஃப் 6 ரெக்கார்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 ரெக்கார்டை எடுத்துன்னு வந்து கொடுக்கும். புரியுதா. இதுதான் பேஜினேஷன். ஒரு கம்ப்ளீட் இதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ சொன்ன கான்செப்ட் முதற்கொண்டு பேஜினேஷனில் 2 இருக்குது. ஓகேங்களா. கிளைண்ட் சைடில் மொத்தமாக வாங்கிட்டு இதை கிளிக் பண்ண எடுத்துகிட்டு வர்றது. ஓகேங்களா. இதை கிளைண்ட் சைடு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட்டு ரெக்கார்டு மட்டும்தான் வருமே தவிர்த்து பேஜினேஷனாக ஆகாது. ஓகேங்களா. இன்னொன்று சர்வர் சைடு பேஜினேஷன். கிளிக் பண்ண சர்வருக்கு ஏபிஐ ஹிட் அடித்து டேட்டா எடுத்துட்டு. எனி டவுட்? அண்ணா இப்போ கிளையன்ட் சைடு பேஜினேஷன்னா ஆல் இதை காமிக்கிறது அண்ணா, எல்லா டேட்டாவையும். ஓகே அண்ணா, நான் கரெக்டா இந்த 2மே கேட்கணும்னு நினைச்சேண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்கண்ணா. ஓகே. வேற ஏதாவது இதுக்கு மேல நீ என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை கேளுங்க ப்ரோ. இப்ப இந்த இதுக்கெல்லாம் நீங்க இந்த லிங்க் டுக்கெல்லாம் சிஎஸ்எஸ் எப்படி இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு டெக்கரேஷன் வந்து எப்படி இப்போ பண்றது? இப்போ ஆட் எம்ப்ளாயின்னு இருக்கா, எம்ப்ளாயி சிஎஸ்எஸ் ஒன்று போட்டுக்கோங்க. மொத்தமா ஒரு எம்ப்ளாயி சிஎஸ்எஸ் அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி app.js எப்படி ஒர்க் ஆச்சு, இந்த கிளாஸ் நேம்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துட்டு சிஎஸ்எஸ்ல போயிட்டு எழுதிக்க வேண்டியது. அதே தான் அந்த ஆஷ் கொடுத்து கோட் பண்ணுவேன். அப்படியே தான் கோர் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே விஷயம் தான் இங்க, வேற எதுவுமே மாறாது. ஓகேங்களா. ஆஷ் டாட் என்ன வேணாலும் கொடுங்க. ஆஷ் டாட் எலமெண்ட் செலக்டாரு இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, லைக் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு MP3 அப்படின்னா இந்த MP3 அப்படின்றது என்ன தெரியும், மார்ஜின் பாட்டம் 3 அப்படின்னு இருக்கா. இதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் போட்டு நீங்க பண்ணுங்க. இன்லைன் எழுத தந்தாலும் எழுது. ஏன்னா இன்லைன் எழுதாதீங்க, employee.css ஒன்று போட்டுக்கிட்டு எழுதுங்க. ஓகேவா. இது உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேட்காதீங்க, கூகுள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா அதை தெரியணுங்கிற. இப்ப நான் இதை சொல்லியே இருக்க கூடாது. இதை நான் என்ன பண்ணிருக்கேன், ஆனா டெலீட் பட்டன் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஆனா டெலீட் பட்டன்ல என்னண்ணா பண்ணிருக்கீங்க, அது ஏபிஐ கால் பண்ணிருக்கீங்களாண்ணா? நீ இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோ பார்த்தியான்னு நான் கேட்டேன். இல்லண்ணா. ஓகேண்ணா. அதுல இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே அதுல தான் பதில் இருக்கு, செகண்ட் क्वेश्चनக்கும் அதுல தான் பதில் இருக்கு. ஓகேவா. இது ஒரு பிளக்இன் இது. ஓகேவா. இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிருந்தோம். மார்னிங் போட்ட வீடியோவை பாரு. ஓகே ஓகேண்ணா.
ஓகே. ஆனா இன்னும் நம்ம ரெடெக்ஸ் அது பார்க்கலண்ணா. நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே அண்ணா. இப்போ வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே அண்ணா. ப்ரோ இப்போ நீங்க பேஜ் நேஷன் பண்ணீங்கல்ல,